இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் சிம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். இது இருக்கிற சின்ன ஊர் இல்லை கிராமத்துக்கு பேர் கருப்பத்தூர். இந்த கருப்பத்தூர் அப்படிங்கிறது கரூருக்கும் திருச்சிக்கு நடுவில் திம்மாச்சிபுரம் அப்படின்னு இருக்குது. அந்த திம்மாச்சிபுரத்துக்கிட்ட இருக்கிறது தான் இந்த கருப்பத்தூர். மாயனூர், அதுக்கப்புறம் லாலாப்பேட்டை, அதுக்கப்புறம் திம்மாச்சிபுரம் அதெல்லாம் வரும். அங்கே இருக்க அந்த கருப்பத்தூர் இன்றைக்கி வந்து பிரதோஷம். இந்த கோயில் வந்து மகாலட்சுமி சந்நிதியெல்லாம் ஏதோ இருக்குது, பிரபலமாக இருக்குது ரொம்ப. சுவாமி நல்ல பெரிய பானம். இது வந்து பழமையான கோயிலாக இருக்கும் போல் இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ பழமைன்னு நமக்கு தெரியல, ஸ்தல புராணமும் தெரியல, ஒரே கூட்டமாக இருக்கிறதுனால கேட்க முடியல. பட் இதில் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பக்கத்துலேயே காவேரி ஓடுது. கரூர்லேருந்து திருச்சி போனீங்கன்னா மாயனூருக்கு அப்புறம் ஃபுல்லாக காவேரி கூடவே வரும். அந்த காவேரி கரையில் உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கருப்பத்தூர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியும், அது வந்து திரு ஈங்கோய் மலை அப்படின்னு பேர். தேவாரத்து பாடல் பெற்ற தலம் அது திரு ஈங்கோய் மலை. அது வந்து இந்த காவேரியோட அக்கறையில் இருக்கிறது நாமக்கல் திருச்சி ரோடு. இப்போ நம்ம நிற்கிறது கரூர் திருச்சி ரோடு. ரெண்டுமே இந்த ஆற்றுக்கு வடகரை தென்கரையில் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ அந்த கோயிலுக்கு மேற்க வந்தீங்கன்னா இருக்கிறதா இந்த சிம்மபுரீஸ்வரர் கோயில். குளித்தலையிலேருந்து டுவர்ட்ஸ் கரூர் வரணும். வந்தோன்னா ரோட்லேயே இருக்குது இந்த கோவில். இதோ பாருங்கள், உங்களுக்கு அந்த கரூர் திருச்சி ரோடு தெரியுதுங்க. ரொம்ப பிஸி ரோடு, லாரி டிராஃபிக் 24 hours இருக்குது இதில். ஸோ இதான் கருப்பத்தூர். இதோ நேராக தெரியுது ட்ரெயின் கேட்டு. ஸோ ட்ரெயினும் இருக்குது அந்த பக்கம். ட்ரெயின், பஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வர முடியும் இந்த கருப்பத்தூருக்கு. எங்கேயுமே பார்க்காத ரொம்ப பிரமாதமான ஒரு பைரவர் இருக்கார். ஒரு திருவாசியோட ஃபுல் திருவாசியோட ஒரு பைரவர் இருக்கார் இந்த கோயில். அந்த கடைசியில் தெரிகிற லெஃப்டில் தெரிகிற சந்நிதி வந்து பைரவரோட சந்நிதி. அம்பாள் பேர் சுகந்த குந்தளாம்பிகை, சுவாமி பேர் சிம்மபுரீஸ்வரர் கோவில். இங்கே நேராக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏத்தாப்பில் ஒரு ஐயப்பன் கோயில் கூட இருக்குது. அந்த ஐயப்பன் கோயிலெலாம் புதுசாக தான் இருக்கணும். பட் இந்த சிம்மபுரீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளியில் பிரகாரத்தில் இருக்க வேண்டிய நிறைய சிற்பங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்த மாதர்கள் அதெல்லாம் உள்ளே இருக்குது. இது கண்டிப்பாக கொஞ்சம் பழைய கோயிலாக தான் இருக்கணும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கல் வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. கல் வேலைகள் கொஞ்சம் பழைய வேலைகள். ஸோ அதனால் இந்த பியூட்டிஃபுல் அண்ட் வெரி வெரி அக்சசிபிள் சிம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கிற ஊர் பேர் கருப்பத்தூர். இந்த கோயிலை நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் வந்து பாருங்கள். இது மாதிரி இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வரலாம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போனீங்கன்னா வரது தான் குளித்தலை. குளித்தலைக்கு பேர் கடம்பந்துறைன்னு பேர் பழைய தமிழில். இது வந்து காவேரி கரை. காவேரி கரையில் நம்ம இங்கேருந்து உட்காந்து இங்கேருந்தே நம்ம கோயிலை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் ஒரு பிள்ளையார். இங்கே ஒரு பியூட்டிஃபுல் பிள்ளையார் ஒருத்தர் இருக்காருங்க. காவேரி கரையிலே இருக்கார். ஸோ நேரம் கிடைக்கும் போது கருப்பத்தூர் வாங்க. காவேரி கரையோட மேடுலேருந்து தள்ளி ரோட்டுக்கும் காவேரி கரைக்கு நடுவில் இருக்கிறது தான் கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் கோவில். நல்லா புதுசாக பல அடித்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த கோயிலை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட பஸ்ஸு போயிட்டே இருக்கும் இதில். கரூர், திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி பஸ் எல்லாமே வரும். அதனால் உங்களுக்கு அக்சசிபிலிட்டி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.